பிரேஸ் த லார்ட். நான் சோஃபியா ராபர்ட். இன்றைய வேத தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாராளுடைய கூடாரம். சாராளுடைய கூடாரம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்கிறது ஆதியாகமம் 24:67. ஈசாக்கின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ரெபேக்காளை வரவேற்றது சாராளின் கூடாரம். அங்கே ஆச்சரியம் என்னவென்றால், ரெபேக்காளை பார்க்க சாராள் உயிரோடு இல்லை. முழுமையாக கூற வேண்டுமானால் ஈசாக்கின் துக்கத்திற்கு காரணமே தன் தாயாகிய சாராளின் மறைவுதான். தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் என்கிறது வேதம். ஆதியாகமம் 24:67 இதை நாம் பார்க்கலாம். தன் தாயின் மரணத்தினால் ஏற்பட்ட துக்கத்தை மாற்ற தேவன் தந்த ஏற்ற துணையான ரெபேக்காளை தன் தாயின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போனான் ஈசாக்கு. ஏன் தெரியுமா? அந்த கூடாரம் அத்துணை சிறப்பானது. அங்கேதான் ஆரம்பமானது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஆபிரகாம் என்ற ஜாதிகளின் தகப்பனான விசுவாச வீரனின் விலை மதிப்பற்ற விசுவாச வாழ்வு. அந்த கூடாரத்தில்தான் திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றி சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண மனிதனாகிய ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையில் இது இரண்டாம் உடன்படிக்கை எனலாம். முதலாம் உடன்படிக்கையை தேவன் நோவாவோடு செய்தார். உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று நோவாவோடு பேசி, நோவாவோடு மாத்திரமல்ல, உங்களோடே பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று ஆதியாகமம் 9:10 கூறி ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்த நோவாவை கொண்டு சகல நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன் உடன்படிக்கையின் அடையாளமாக அவரின் வில்லை மேகத்திலே வைத்தார் என்கிறது ஆதியாகமம் 9:13. இங்கே ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் அடையாளங்களை புதை பொருளாக்கி கொண்டு மௌனமாய் காத்திருக்கிறது சாராளின் கூடாரம். இன்னும் பாருங்களேன், அந்த கூடாரத்தின் ரகசியங்களை. அங்கேதான் முதிர் வயதான உலக வழக்கின்படி மலடி எனப்பட்ட ஒருத்தியை ஜாதிகளின் தாயாக மாற்றுகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17:15-16 இதை நாம் பார்க்கலாம். சாராளாய் மாறியது அந்த கூடாரத்தில்தான். அது மாத்திரமா? பகலின் உஷ்ண வேளையிலே தன் கூடார வாசலிலே வந்து நின்ற 3 புருஷருக்கும் தன் முதிர் வயதிலே சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுட்டதும் இந்த கூடாரத்தில்தான். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆதியாகமம் 18:6. தன் கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்த சாராள் உடனே கீழ்ப்படிந்தாள். முதிர் வயதான அந்த காலத்திலும் கூட பகலின் உஷ்ணமான வேளையிலே அவள் சீக்கிரமாய் 3 படி மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுட்டு கொடுத்தாள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஒரு உற்பவ கால திட்டத்திலே சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்ற வார்த்தையை கேட்டு சாராள் தன் உள்ளத்திலே நகைத்ததும் இந்த கூடாரத்தில்தான். அது மாத்திரமல்ல, தன் உள்ளத்திலே நகைத்தவள் நகைப்பு என்ற அர்த்தம் கொள்ளும் ஈசாக்கை பெற்றெடுத்ததும் அந்த கூடாரத்திலே தான். ஆதியாகமம் 21:1-3 வரையுள்ள வசனங்களை பார்ப்போம். அந்த கூடாரத்தில்தான் இத்தனை விசேஷங்கள் நிறைந்த அந்த கூடாரத்திற்கு தான் தன் மனைவியாகிய ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான் ஈசாக்கு. அந்த சாராளின் கூடாரத்திலே அவளை மனைவியாக்கி கொண்டு ரெபேக்காளை நேசித்தான். அந்த கூடாரத்திலே ஒளித்து வைக்கப்பட்ட ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் சந்ததிகளை பின்தொடர்ந்தது. ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக சாராளின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாலே ஜாதிகளின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்?
தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று எரேமியா வியந்து பார்க்கக்கூடிய வார்த்தைகளை எரேமியா 10:7 நாம் பார்க்கலாம். சாராளின் கூடாரம் தேவ திட்டத்தை அழகாக நிறைவேற்றி முடித்தது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு எழுதுவதற்கு தொடக்க புள்ளியாய் பார்க்கப்பட்டது அந்த சாராளின் கூடாரம். அவர்கள் குடிபெயர்ந்த இடங்கள் வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம், ஆனால் கூடாரம் ஒன்றுதான். இன்று நமது கூடாரங்களின் நிலை என்ன? தேவ திட்டம் நிறைவேறுகிறதா? நம் கூடாரத்தில் தேவன் உயர்த்தப்படுகிறாரா? இரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்புகிறதா? தேவ பக்தியுள்ள சந்ததிகள் உருவாகி இருக்கிறார்களா? சிந்திப்போம். நம் கூடாரங்களில் தேவன் புதை பொருளாய் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். ஆகாமிய கூடாரங்களில் தேவன் பிரியம் வைப்பதில்லை. ஆகானின் கூடாரத்தின் மத்தியிலோ பாவம் பூமிக்குள் புதைந்திருந்தது என்கிறது யோசுவா 7:20-21. சாராளின் கூடாரமோ நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியால் சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தது. நமது கூடாரங்களும் சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும். தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கட்டும். ஆமேன். அல்லேலுயா.